சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இதனுடைய சிறப்புகள் என்ன? வருடம் சித்திரை மாதம் அதாவது வருடத்தினுடைய முதல் மாதம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. ஸோ சந்திரன் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரமும் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். 12 மாதமுமே சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த மாதத்தினுடைய பெயர் அதை சார்ந்தே இருக்கும். அதனால் சித்திரை மாதம்ன்ற பெயர் வந்ததுக்கு காரணமே சந்திரன் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது தான். இப்படி 12 மாதமும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதை வைத்து தான் தமிழ் மாத பெயரும் வந்ததுக்கான காரணமும் கூட. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாம் அது வைணவ திருத்தலங்களாக இருக்கட்டும் இல்லை சைவ திருத்தலங்களாக இருக்கட்டும், சித்ரா பௌர்ணமி ஒரு மிகப்பெரிய விசேஷம். இதில் அழகர் ஆற்றுல இறங்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திருவிழான்னா சித்திரை திருவிழா தான் மதுரையில். அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் நடவாவி உற்சவம்னு ஒன்று நடக்கும். பெருமாள் கணத்துக்குள்ளே வரதராஜ பெருமாள் ராமானுஜருக்கு காட்சி கொடுத்ததும் இந்த சித்ரா பௌர்ணமியில் தான். இப்படி பல சிறப்புகள் நம்ம இந்த சித்ரா பௌர்ணமியில் சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம அதிகமாக வழிபாடு செய்து ஒரு முக்கியமாக ஒருத்தருக்கு அன்றைய நாளில் பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரகுப்தர். ஸோ வருடத்தில் இந்த ஒரு நாள் நம்ம சித்ரகுப்தருக்கு வணங்குகிறோம். ஸோ இவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி. பிரம்மா பல 1000 வருடம் அவருடைய தபஸில் இருக்கும்போது மனதில் ஒரு உருவத்தை உருவாக்கினார். அந்த உருவத்திற்கு அவர் உயிர் கொடுத்தார். அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ அந்த உருவத்திற்கு அவர் உயிர் கொடுத்து என்ன பெயர் வைத்தார் அப்படின்னு சொன்னால் சித்ரகுப்தர் அப்படிங்கிற பெயரை அவர் வைக்கிறார். ஸோ சித்திரம் அப்படின்னா வரைதல், குப்தர் அப்படின்னு சொன்னால் மறைவுன்னு அர்த்தம். ஸோ மனசில் அவர் மானசீகமாக ஒரு உருவத்தை அவர் உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார். ஸோ பிரம்மாவினுடைய மனசிலிருந்து உதித்தவர் தான் சித்ரகுப்தர். ஸோ சித்திரம் அப்படின்னா வரைதல்னு அர்த்தம். இந்த குப்தர் அப்படின்னா மறைவாக அப்படிங்கிறது. ஸோ பிரம்மாவினுடைய மனதிலிருந்து அவர் தோன்றியதனால் அவருக்கு சித்ரகுப்தர் அப்படின்ற திருநாமத்தை பிரம்மா வைக்கிறார். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறார்? ஒரு வேலையும் கொடுக்குறார். நீ பூலோகத்தில் சிருஷ்டியை பிரம்மா செய்கிறார். பூலோகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்களினுடைய கணக்கை எழுதுவதற்கு, அவனுடைய பாவம் புண்ணிய கணக்கை எழுதுவதற்கு சித்ரகுப்தர்கிட்ட ஒரு எழுதுகோலை கொடுக்கிறார். ஸோ நீங்கள் சித்ரகுப்தருக்கு யாருடைய அவருக்கு ஒரு செக்ரட்டரியாக இருக்காருன்னா யமதர்மராஜனுக்கு. இந்த யமதர்மராஜன் கூட தான் சித்ரகுப்தரையும் நம்ம சேர்ந்தே பார்க்கலாம். ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே முதல்ல நம்ம வணங்கக்கூடியது சித்ரகுப்தரையும் யமதர்மராஜனையும் தான். ஏன்னா சிவபெருமான் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு மனிதன் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூலோகத்தில் அவன் ஒரு பிறவி எடுக்கிறான் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல மனிதனாக வாழவே முடியாது. அவன் கண்டிப்பாக பாவ செயல்களையும் செய்யணும், அந்த புண்ணிய செயல்களையும் அவன் செய்யணும். ஸோ இந்த பாவ புண்ணிய கணக்கை யார் எழுதுறா அப்படின்னா சித்ரகுப்தர் எழுதுகிறார். அவன் இறந்த பிறகு யமதூதர்கள் யமலோகத்திற்கு அந்த ஆத்மாவை கொண்டு போகும் பொழுது அங்கே சித்ரகுப்தர் தான் கணக்கர். அவர் சொல்லணும், இந்த பாவம் இவன் செஞ்சுருக்கான், இந்த புண்ணியம் இவன் செய்திருக்கிறான்னு. அப்போது யமதர்மராஜன் அதற்கு தகுந்தாற் போல் அந்த ஆத்மாவுக்கு தண்டனையோ அல்லது மறுபிறவியோ, அவன் கைலாயத்திற்கு போகணுமா இல்லை வைகுண்டத்திற்கு போகணுமா என்ற தீர்மானத்தை யமதர்மராஜன் எடுக்கிறார். இதற்கு புராணத்தில் ஒரு சின்ன கதை உண்டு. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இப்போது இந்த சித்ரகுப்தர் கோவில் இருக்கு இல்லையா, இது ஒரு அடர்ந்த வனமாக இருந்திருக்கு. அந்த இடத்தை ஆண்ட அந்த ராஜா ரொம்ப மக்களை துன்புறுத்தி பண்ணாத சேஷ்டைகள் கிடையாது. அவன் ஒரு நல்ல ராஜாவாகவும் இல்லை. ஸோ மக்கள் எல்லாமே துன்புறுத்தின ஒரு அரசனாக இருந்தான். அவன் வேட்டையாட போகும் பொழுது காட்டுக்குள்ளே மந்திர சத்தங்கள் எல்லாம் கேட்குது. அப்போ அவன் அங்கே போய் பார்க்கும் பொழுது என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. சித்ரகுப்தர் வம்சத்தில் வந்தவர்கள் சித்ரகுப்தரை அங்கே இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வழிபாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார்,
எங்களினுடைய குலதெய்வத்தை நாங்கள் வழிபாடு செய்ய உன்னுடைய அனுமதி தேவையில்லை, உனக்கும் வேணும்னா நீங்கள் வந்து வழிபாட்டில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு வந்து கோபம் வருது. உன்னை வந்து நான் வந்து நீ என்னை எதிர்த்து பேசுகிற, நான் இந்த நாட்டினுடைய ராஜா அப்படின்னு. அப்போ அந்த இருக்கிற ஒரு ரிஷி அவர் வந்து சொல்கிறார், உன்னுடைய இவ்வளோ வருடங்களாக நீ செய்த பாவம் எல்லாம் தீரணும்னா நீ இந்த சித்திரகுப்தரை வந்து வழிபட்டால் உன்னுடைய பாவ கணக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் என்ன பண்ணுறார், அன்றைய நாள்லேருந்து அந்த சித்திரகுப்த பூஜையை ஒவ்வொரு வருடம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறார். அந்த ராஜா இறந்த பிறகு அந்த ஆத்மா யமலோகம் போகும்பொழுது யமதூதர்கள் வந்து யமதர்மராஜன்ட்ட போகிறார். சித்திரகுப்தர் அந்த கணக்கை வந்து பார்க்கும் பொழுது இவன் எவ்வளோ அயோக்கியத்தனம், எத்தனை பேரினுடைய உயிர்கள் எல்லாம் எடுத்தாலும் இந்த சித்திரகுப்த பூஜையை இவர் வந்து கிரமமாக முறைப்படி ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியும் பண்ணியிருக்கிறார், அதனால் இவருக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டார். யமதர்மராஜன் சொர்க்கத்தில் இடம் கொடுன்னு சொல்லிட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தரினுடைய ஒரு பூஜை. ஸோ இந்த சித்திரகுப்தரை இன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்தால் நம்ம என்ன பாபங்கள் செய்தாலும் அந்த பாபத்தை வந்து குறைத்து நமக்கு புண்ணிய பலம் ஏறும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நீங்கள் கோவிலுக்கு போயும் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலையே மானசீகமாக சித்திரகுப்தரை நம்ம மனசில் நினச்சிண்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்து சித்திரகுப்தரை நாம் பூக்களால் அர்ச்சனை செய்து நாம் வழிபாடுகளை செய்யலாம். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதே நிலா சோறு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் முழு பலத்துடன் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து சூரியனும் முழு பலத்துடன் அவர் மேஷராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியானது மனிதனினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். ஆகையினால் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தரினுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் ஆலயத்திற்கும் போகலாம். திருவண்ணாமலையிலேயும் நம்ம வந்து அபிதகுச்சலாம்பாள் சன்னதிக்கு முன்னாடியே சித்திரகுப்தர் சன்னதியும் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். ஸ்ரீவாஞ்சியம் அங்கு சென்று சித்திரகுப்தரை வந்து வழிபாடுகள் செய்யலாம். போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியம் செய்து அதை மற்றவர்களுக்கும் தானமாக கொடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய புண்ணிய பலத்தை அதிகரித்து கொள்ளலாம்.